வணக்கம் நண்பர்களே. அக்ஷய திருதியை எளிய முறையில் நம்ம செய்யலாம். தங்கம் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. வாங்க, ஒரு மனை இலை, ஒரு வாழை இலையை போட்டு ஒரு 3 கைப்பிடி அளவு பச்சரிசி போட்டு அதில் ஸ்டீம் அப்படின்னு மகாலட்சுமிக்கு உரிய ஸ்டீம்னு மந்திரத்தை எழுதி அது மேலே மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் போட்டு அது மேலே கலசத்தை ஒன்றுக்கு நல்லா விலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதை வச்சுக்கோங்க. அந்த கலசம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இவ்வளோ எளிய முறையிலேயே செஞ்சுக்கலாம். அதில் ஒரு 5 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, கொஞ்சமாக பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஜவ்வாது இருந்தால் போட்டுக்கோங்க, பன்னீர் இருந்தால் ஊற்றிக்கோங்க. ஜவ்வாது இல்லை என்கிட்ட. ஒரு மஞ்சள் ஒரு 5 ரூபா காயின் இருக்குல்ல, கோல்டன் கலர், அதுதான் ரொம்ப முக்கியம். அது போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஒரு 5-6 இலை மாயிலை வச்சு, என்கிட்ட சின்ன பிளேட்டாக பித்தளை இல்லை, ஸோ நான் அதனால இந்த பிளேட்டு வைக்கிறேன். கலசத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேட்டு வச்சுக்கோங்க. அதுலேயும் கொஞ்சம் பச்சரிசி தடவி அது மேலே அக்ஷதை கொஞ்சம் தூவி அது மேலேயும் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் வச்சு, உங்ககிட்ட சின்னதாக மகாலட்சுமி ஒரு ரூபா காயின் வச்சுக்கோங்க. ஒரு மகாலட்சுமி விக்கிரகம் இருந்துச்சுன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு அது மேலே மல்லிகைப்பூ நல்லா தூவி உதிரி பூவாக தூவிட்டு உங்ககிட்ட நீங்கள் புதுசாக வாங்கின தங்கத்தை வச்சு சாமி கும்பிடலாம். நான் 2 காயின் எப்போவுமே வச்சுருப்பேன், அந்த காயின் தான் வச்சுருக்கேன். ஸோ வச்சு சாமி கும்பிட்டுக்கோங்க. உப்பு வாங்கலாம், பருப்பு வாங்கலாம், அரிசி வாங்கலாம். யாராவது ஒரு 4 பேருக்கு தானம் தர்மம் பண்ணலாம். தூப தீபம் காமிச்சு வெத்தலை பாக்கு வச்சு எளிய முறையிலையும் அக்ஷய திருதியை செய்யலாம்.